High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds.
புத்தாட்சிகளெல்லாம் பங்கேற்கும் போது எல்லோரையும் எல்லாமே சந்திக்கிறோம். எல்லாமே நல்ல சாதனை நிறைய பேர் வந்துருக்காங்க. ஒரு நிறைய ஆமாங்கள் ஒரு ஈடுபாடு அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வளர்ப்பு பற்றி நிறைய பேர் வந்துருக்காங்க. அவருடைய கல்யாண தேர்தலுக்கு அவருக்கு பொறுப்பு வழங்கியது மிகவும் மனமொழி தெரிகிறது. அவர் இயற்கையாக நினைவு கொடுத்த ஒரு வரம். அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் சந்திக்கிறார். மனிதராக அப்படிதான் அவர் டிவியிலாம் பிரபலமாக வந்து எப்போதான் அவரை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவரு 30 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு 16 ஆண்டுகளுக்கு மேலே ஏராளமானவங்க ஆசிரியர் நிகழ்ச்சி நிகழ்ச்சி வரையில எல்லோருமே வந்து மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் இறைவன் அவருக்கு இயற்கையாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தார். இந்த நடிகை இந்த பட்டம் வந்து இன்னும் நிறைய மேலும் மேலும் 17 பட்டங்கள் கிடைக்கணும். அதாவது உலகத்தில் முதலமைச்சர் பதவிங்கிறது 17 நாடுகளிலேயே அவரோட சமீபத்தில் யோகத்தில் போனால் அவ்வளவு ஜனங்களையும் சரி தமிழ் சரி நம்ம எல்லாரும் இருந்தாலும் பாராயணம் வேத பாராயணம் தேவாரம் ஒரு நல்ல கலகலப்பாக கொண்டாடுறதுக்கு நல்ல பாடல்கள் எல்லாம் தோற்றி அதே மாதிரி எல்லாருமே நேரத்தோடு வரேன் சொல்லிக்கிறாங்க. அவருக்கு ஒரு தனி ஆற்றல் இறைவன் இருக்கிறார். நீங்களும் சரியான ஒருத்தர் தேடி பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அவருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய விருதுகளும் எல்லா வளங்களும் மன அமைதியும் நோயற்ற வாழ்க்கையும் கிடைச்சி அவர் இன்னும் நிறைய நல்ல பணி தமிழ் பணி செய்யணும். அவரோட தமிழ் பணி செய்ய கல்லூரியில் உள்ளவங்க மற்ற தமிழ்நாடு எல்லாமே வந்திருக்காங்க. அவர் இன்னும் ஈடுபாடு உள்ளவங்க வந்து கொண்டிருக்காரு. நம்முடைய வேலுப்பட்டி கோயில் தேர்தலை அந்த தேர்தலில் பக்தர்கள் நல்லவர்கள் புதியாருக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான ஒரு 4 மணிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே வரக்கூடிய கோயில் தரத்தோட கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இன்னும் மறுபடியும் திருப்பாங்க. எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வேலை எல்லாம் இருக்குது. உங்களை எல்லோரையும் சந்தித்ததில் அளவுக்கு மகிழ்ச்சி. நம்முடைய ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அம்பாளுடைய அருளாசிகளையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய ராமநாதன் தேவபுரி ராமநாதன் அதாவது தமிழ் இங்கே பெற்ற தமிழ் பரவுகிறது. பறந்துட்டே இருக்கணும். பறவை ரொம்ப விசேஷமாக உள்ளது. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நேரம் நினைச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வழக்கு பிடிக்கும் ரொம்ப அவசியம். அதாவது நிறைய பேசலாம் பேசலாம். ஓமேஸ்வரனுடைய நம்முடைய மொழிகளில் ஒரு வரி உண்டு. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்னு ஒரு பாட்டை சொல்றாரு. ஒளிப்பொருள் இறைவன், இருள் ஆனந்தம், நடுவில் இருக்கிற வெளிப்பொருளாக இருந்ததுன்னா அந்த உயிர். இந்த உயிர் ஒளி அடைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், இருளை அடைந்தால் துன்பப்படும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சரிதான் ரொம்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு. தனியாக இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருக்க ரூம்ல எந்த நினைச்சில் தனியாக ஒரு இடத்துல தங்குவோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். அதில் உணவு அதே மாதிரி திருமணரும் விளக்கை பற்றி நிறைய சொல்றாரு. அதே மாதிரி தேவாலயத்தையும் நிறைய சொல்லியிருக்கு. திருமணர் ஒரு அழகான பாட்டு சொல்றார். விளக்கினை ஏற்றி வெளியை எழிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குறையார்கள் விளக்கில் விளக்கும் விளக்கவர் தாமேன்னு ஒரு அழகான பாடல். அதாவது சொன்ன வெளிப்பொருள்ங்கிறது உயிர் தான். விளக்கினை ஏற்றி வெளியே இருக்குன்னா இறைவனை வழிபட்டு நம்ம உயிரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அதை காட்டக்கூடியவங்க இறைவனை எடுத்து விளக்கினை விளக்கும் விளக்க வராங்கன்னா நல்ல ஞானாசிரியர்கள் அவங்க விளக்கி வேணாங்கன்னா அந்த விளக்கு எல்லாருக்கும் தெரியும். இலக்கியம் மறுபடியும் ஒரே பாட்டு செஞ்சு தெரிவிக்கிறேன். இலக்கினை ஏற்றி வெளியே ஏற்பி விளக்கின முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குறையார்கள் விளக்கில் விளக்கு விளக்கும் விளக்க
எப்படிப்பட்டவர், அம்மா எப்படிப்பட்டவர் நல்லா விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரியர்னு ரொம்ப அழகான திருமணத்திற்கு நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன். விளக்க வழிபாடு நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஆண்டுதோறும் இன்னும் நல்லா சிறப்பாக எல்லா விழாக்களும் நடத்தப்படும் என்று என்னுடைய வாய்ப்பு அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வாங்கப்படுகிறது. அனைவரும் ஒரு தரங்களை எழுப்பி அவரை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து சகோதரர்களும், எனக்கு முன்னால் அமர்ந்திருக்க தலைமையினுடைய ஆட்சியாளர் பழனியப்பச்சேரி அவர்களுக்கும், வெற்றி ராமசாமி அவர்களுக்கும், கவியாச்சேரி அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், சூப்பரன் ஆட்சியம்மன் அவர்களுக்கும், ஆட்சியம்மன் மெய்யதொகை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். முதலில் இங்கே இருக்கின்ற நரேந்திரன் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு ஒரு விளையாட்டு பொருளை ஆடி புறத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ராமநாதனை கூப்பிடுவோம். ராமநாதனை கூப்பிட்டான். உடனே வந்தார். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன். சரி சொன்னான். மனிதனுடைய மைந்தர் என்னமா இந்த காலத்தில் இந்த தருணத்தில் யார் சொன்னீங்க, இவர்களுக்கு ஆமா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து இல்லைம்மா 1 லட்சம் கொடுக்குறோம். நாளைக்கு கலந்து முடியுமா சந்தேகமா இருக்கு. எல்லாரும் போட்டு நீங்க அந்த கேள்வி உங்களோட ஊக்கத்தில் அந்த மண்ணில் வயத அவர்கள் எத்தனையோ சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லா நாட்டுக்கும் இந்த மந்திரிக்கு சிகிச்சை செய்து கொடுக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேணும் மனமார்ந்த வார்த்தைகளை வாழ்ந்து வந்து கடமை நண்பர் தேவகோட்டை கலைஞர் ராமநாத் முதல்ல நான் ராமநாதன் அவரோட ஒரு டூர் போயிருந்தேன். இவருக்கு ஏதாவது பட்டம் கொடுப்போங்க. இந்த மாதிரி கொடுப்போம், பட்டம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பட்டம் கொடுத்தா தேவையான்னு நினைக்கிறேன். நன்றி எடுத்துருந்தார். அதே போல அவருக்கு தாரம் கிடைக்கிறது. இந்த தளத்தில் அவருக்கு கொள்கையை கொடுத்துருக்கோம். அவரை பற்றி நான் சொல்லுவேன். அதனால அவரை பற்றி நான் பெருமையாக சொல்லக்கூடாது. அதனால அவரை வந்து எல்லாரும் மனமான நன்றி தெரிவித்து சமான ஆட்சியவர்கள் இருக்கிறார்கள். அவர் சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். அப்படியே கோவில் நேர பார்க்கிற மாதிரி இருக்கும். நல்ல உலகெல்லாம் வளர்ந்து தமிழில் வாழ்த்துக்களுக்கு எனக்கு பெரும் இறை என்று சொல்ல வேண்டும். ஆராய்ச்சியாளர் அவர் பேச்சாளர் நாம் ஆய்வாளர். அதனால இந்த வாழ்த்துக்கு வளர்ந்ததற்கு நாம் முற்றிலும் தகுதியானவர்கள் என்பதை நான் முதலில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே நினைக்கும் ஒரு புத்தகம் பாரதி என்று சொல்வார்கள். பாரதிகளின் இருந்தாலும் பாரதியின் தமிழ் கிடையாது. ஆனாலும் எங்கள் புத்தகமாக ஆனால் எனக்கு அந்த துணியை இப்படிப்பட்ட ஒரு இடையில புத்தகத்தை வாழ்த்துவதற்கு மாநிலத்தினுடைய ஆலயத்தில் எனக்கு வாழ்த்து தேவகோட்டத்தில் அதாவது கடற்கரை
சொல்லுவாங்க கைவினை. அந்த மாதிரி அவர்களுடைய புகழ் கடற்கரை மனதில் இன்னும் சேராது. அந்த மாதிரி அவர்களுடைய புகழ் என்னென்னும் விட வேண்டும். அதன் மூலமாக அவர் தமிழை வளர்க்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைதியை நன்றி வணக்கம். ரொம்ப அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வுல தேவரோட்டுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. தேவரோட்டுக்கு பேர் பெரிய சிறப்பான பேர் எத்தனையோ பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் தேவரோட்டு ராமநாதன் பிறந்தனால ஒரு பேர். அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த நம்முடைய ராமநாதன் தேவரோட்டில் பிறந்து நாமக்கல் கோட்டை கண்டு போட்டாங்க. அடுத்த கோட்டைக்கு போய் போகணும்னு ஆண்டவனை கேட்கணும். அதாவது சும்மா ஏதாவது பேர் கொடுக்கிறது இல்ல. கட்டாரை கட்டாரை காம ஒரு வரி நான் நேரம் பார்த்தேன். நானும் ராமநாதனையோ பன்னெண்டு அவகத்திலேயே நம்முடைய மாயவத்தில் பேசுறதை இடையே பேசலாம். இருந்தாலும் நான் ஒரு இடத்துல அவர் ரொம்ப அதிர்ச்சியப்பட்டு அவர்கிட்ட பேசுறேன். வடவழி நிகழ்வுகளில அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு வரை கொண்டு இருக்காங்க. அது ஒரு செய்தி, அருமையான செய்தி. கற்பனை வரணும். ஆதவன் மொழியில் கலசம் எண்ணுகிறதா, கலசம் மொழியில் ஆதவன் எண்ணுகிறதா என்ற அருமையான வகையை அவர் பேசிய பேச்சு என் உள்ளத்தை தொட்டது. நான் உடனே ஐயாவை போட்டு அத்தமா பேசினார் சொன்னேன். சிங்கப்பூர்ல இருந்து அவர் வார்த்தைக்கு ஆட்சி வந்திருக்காங்க. ரொம்ப அருமையானது. பேசுறது அருமையான யாரும் இல்ல. பேர் தமிழ்ல ஒரு அருமையான ஐயா ஐயா தியாயம் அருமையான பேர். ஏன் தெரியுமா? தமிழ் கிடைத்த உலக தமிழர்கள் தான் ஆதியும் அந்தமில்லாத அருள் ஜோதினா நம்மளோட தென்னாடுடைய சொன்னா உலகம் உலகலாம் நடந்தது ஆரம்பிக்கும். உலகம் யாருக்கு ஆரம்பிக்கும்? உலகம் தான் முடியும். எல்லா பொருளும் உலகம் தான் தமிழுக்கு ஆரம்பிக்கும். ஆனா பறவை எங்கேயும் உலகம் பறவை. ஆனா உலகம் தமிழ் பறவை என்று ஆனாது இந்த உலகம் கொடுத்தது நாம எல்லாரும் பெருமைப்படுறேன். அந்த மாநிலத்துக்கு நிறைய கிடைக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சொல்லிருக்கோம். அது பேருக்கு பொருத்தமானவர். வரலாற்று சக்கரவர்த்தி தமிழ் கடல் தமிழ் கடற்கரை ஏன் தமிழ் கடல் கொடுப்பது சொன்னேன்.
அப்பயே அதோட பெரிய பேர் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறாங்க பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இன்னும் எத்தனை பட்டங்கள் அவருக்கு பெருமை சேர்க்க போகிறது தெரியாது. இந்த நிறுவனத்துக்கு புறப்பட்டையா வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த நாள் பொருள் கிடைக்காம பொருள் கிடைக்காத நேரத்தில் அவருக்கு பொருள் கிடைச்சது. அதுதான் பேசுது. பொருள் கிடைக்காம பொருள் கிடைக்காது அவருக்கு பொருள் கிடைச்சது. அத்தனை பெருமைகள் நாம் பேசியே போகலாம். எல்லாரும் சிறந்து வரலாம். அதனால அவருடைய ஒளி அற்புதமான ஒளி. ஐயா பேசிக்கொள்வர் சொல்லுவதற்கான இப்போ வந்தாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பேசி ஆசிரியரை அமைவிட்டேன் கப்பல் முடிச்சு அற்புதமான போகிறாரு. அவர் மேல ஒரு பட்டனால இவர் நேரம் பேசியிருந்தார். அப்படிப்பட்ட நிலைமைகளோ அவருடைய குடும்பம் அவர் தயார கணக்கு அவரை வருவதால் நட்பு கண்டாத வகை குன்றாத இடம் கல்வி இல்லாத சரியான மனம் நண்பு அகலாத நிலை வராத சந்தனம் ஆளாத கீழ்த்தி வராத ஆசை நிலைமை வராத கொடை வரையாத நீர் போகாத போய் துன்பம் இல்லாத வாழ்வு செய்யும் பாதி பக்தி என்ற 14 சிறப்பை பெற்று பெருவாழ்வு வர வேண்டும் என்ற நிலைகளிலே நன்றி வணக்கம் வாழ்வு. இந்த அற்புதமாக பேசிய வாழ்வு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விழாவை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற நடவடிக்கை நாட்டார்கள் குறிப்பாக தியாகி ராமன் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நினைவு தெரிவித்துள்ளேன். தேவகோட்டை ராமன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் உலக தமிழ் பறவை என்று கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்திலே புறவங்கத்திலே ஆதீனம் அவர்கள் தமிழ் கடல் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். உலக தமிழ் பறவை என்பது ஒரு சரியான பொருத்தமான பெயர். திடீர்னு எப்ப கேட்டாலும் வெளிநாட்டுல இருக்காரு. அதிகமாக எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. தமிழ்லாம் போயிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கோயில் பண்றாங்க போய் அந்த வர்ணனை பண்றாரு அப்படின்னு எதிரான முறையிலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுலேயே ஒரு பிரச்சனை. எல்லா ஊரும் சம்பந்தமாக ஊருக்கு போனாலும் கூப்பிட்டாலும் அந்த ஜாதி மத சேர்ந்து இல்லாமல் அனைத்து கோயிலையும் அந்த ஊரை பற்றியும் கோயிலை பற்றி தெரிஞ்சுதான் வரப்படுறார். அப்படிங்கும்போது அவருடைய படிப்பாற்றல் மிக அதிகமாக இருக்கும். அதனால அவருக்கு அளவுக்கு உயர்வு கொண்டிருக்கிறார். இன்னும் உயர்ந்த இடத்தை அவர் அடைய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எல்லாம் சிறப்பாகவே அமையும் நடக்க வேண்டும் என்று அவருக்கு திருப்பதி நாயகரையும் இங்கு மாநிலாட்சி அம்மனையும் வேண்டி மிக சிறந்த நிலைக்கு அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாணிக்க பொருட்களிலும் 1 லட்சம் ரூபாய் நிதிக்கு பெற்றிருக்கக்கூடிய தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் இந்த விழாவிற்கு திரளாக வந்திருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நண்பர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம தேவகோட்டை ராமநாதனுக்கு புத்தகம் விருது வழங்குவதாக கலந்து வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராமநாதன் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்தவர். ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சி வந்த புதிதில் அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அசத்தப்போவது ராமநாதனாக இருந்தார். அதன் பிறகு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியிலே சிறப்பாக பேசிய அனைவரின் பாராட்டையும் பெற்றார். அவர் தான் மட்டும் உயராது கண்ணோடு வளரக்கூடியவரும் இழக்கூடிய உயர செய்யக்கூடிய உயர்ந்த பண்புடையவர். எங்களுடைய கண்டராயன்பட்டி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு விழாவில் கலை நிகழ்ச்சியில் அவர் தான் ஏற்பாடு செய்தார். அப்பொழுது அவர் ரோபோட் சங்கரை அழைத்து வந்திருந்தார். அப்பொழுதெல்லாம் ரோபோட் சங்கர் சாதாரண ஆளாக இருந்தார். இன்றைக்கு மிகப்பெரிய நடிகராகிவிட்டார். அதேபோல அறந்தாங்கி நிஷாவை, ராஜலட்சுமி கணேஷை, அதே மாதிரி மகேஷ், சஞ்சீவி ராமநாதன் போன்றவர்களை நம் பகுதிக்கு அழைத்து வந்து அவர்கள் வாழ்வில் உயர செய்த பெருமைக்குரிய நம்முடைய தேவகோட்டை ராமநாதன் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்ம நகரத்தால் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் தகவல்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். அவருடைய 76 ஊர் பாடல் என்பது 1000கணக்கானவர் விரும்பி கேட்பதாகவும் யூடியூபிலே 10,000கணக்கான பார்த்து ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அந்த பாடல் மூலம் என்றைக்கு நிலைத்திருக்கும். நகர சபை 76 ஊர் என்பது அந்த கல்வெட்டு மாதிரி பதிக்கை செய்தவர், கவிதையிலே பதிக்கை செய்தவர் நம்முடைய ராமநாதன்.
குடும்ப எங்கள் ஊருக்கு ஐயா ரோடு போட்டார். அவருடைய 100ஆண்டு விழா நடத்தினால் அதில் பங்கு பெற்றார். என்னுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு மணிவிழா, 70ஆம் ஆண்டு நிறைவு வீரர் சிறந்த விழாவிலும் பங்கு பெற்ற நண்பர். அது மட்டுமல்ல, அவருடன் நான் சென்றிருக்கிறேன். காசியில சிவனாசி வந்திருக்கிறார், மிட்டாய் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார். காசி பற்றிய நிகழ்வுகள் அனைத்தையும் தெளிவாக சொல்லி எல்லோருக்கும் சொல்லக்கூடியவர். எனவே கல்கத்தா பங்குனி உத்திரத்துக்கு சென்றோம். அந்த கல்கத்தா நகரவழியை பற்றியும் பங்குனி உத்திரத்தின் திருவிழாவை பற்றியும் திருவிழா முருகேசனை பற்றியும் மிக சிறப்பாக பேசியவர். நகரத்தால் தொடர்பான எல்லாவற்றையும் நம்முடைய கண்ணதாசன் நகரத்தால் பற்றிய பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக பாடக்கூடிய பெருமை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய தென்னாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கும் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்று நம்முடைய நகரத்தார் பெருமையையும் எல்லாவற்றையும் பரப்பி கொண்டு வந்திருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, கந்தராமாயண தொடர்ந்து சொல்வது சொற்பொழிவில் நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். அதனாலே அவர் ஒரு பல்துறை புத்தகர், சிறப்பு உடையவர். அவர்களுக்கு இன்றைக்கு இந்த மாணிக்கநாயகன் பொருட்கு இருந்தும் கொடுத்த செவ்வாயும் கொடுத்து அவருடைய பெருமைப்படுத்தியில் மிக மகிழ்ச்சி. இதுபோல் அவர் பல பட்டங்களை தர வேண்டும், இன்னும் மேலே உயர பறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அதுக்கு எல்லாம் அந்த இறைவன் அருள் வேண்டும் என்று வேண்டி வாய்ப்படுத்தி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஒரு சரித்திர நிகழ்வுக்காக வருகிறதற்கும் அவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ராமானந்தன் அவர்கள் ஒரு என்சைக்ளோபீடியா சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை முழுவதுமாக தெரிந்து மனமாக ஒரு சரஸ்வதி கலாச்சாரம் பெற்றவர். ஒரு கோயிலில் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போகணும் சொன்னா பக்தர்கள் அனைவரும் எப்ப அந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற நேரம் என்று அந்த ஒரு நோக்கத்தை நம்ம சாமி கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் தேவனுடைய இன்னும் எவ்வளவு நேரம் வதங்கி செய்து கொண்டிருப்பார் என்பதை இறைவன் பார்த்துக் கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு இறைவன் நேரடியாக கேட்பது போல அவருடைய முன்போர் மிகவும் ஒரு சிறந்த நண்பர். சென்னாடு பகுதியில் என்ன கேட்டாலும் அது ஒரு பெருமை எந்த ஈடு அது வரைக்கும் சென்னாடுகள் ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி என்ன, இந்த குடும்பம் என்ன தர்மம் இருக்கிறது முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படி எவ்வளவு படிக்கிறார்கள் தெரியாது. இந்த ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் என்பது மிக 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 இந்த ஊருக்கு பெருமை. மாணிக்கநாயகன் இவருடைய வளர்ச்சியில் துணை நிற்க வேண்டும். இன்னும் பல்வேறு பட்டங்கள் பெற்று சென்னாடு சமுதாயத்திற்கும் இந்த பகுதிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டு கொண்ட மாணிக்க கருணை வடகரசி மலர் பொத்து நாயகியார் மாணிக்க நாச்சியவள் கடலினை தெண்டெடுத்து கவிமாடத் தொடங்குகிறேன். பொறுப்போடு இந்த விழா பொறுப்பு வகை நடத்துகிற அருமைமிகு நகரத்தார் நாட்டார் அமர்த்தி விருது வழங்குகிற மேலவையின் விழாவுக்கு வரவேற்புரைத்த மருத்துவமிகு ஐயாவே, அரங்கர் தலைவர் அன்பர் பெருந்தகையே, முன்னிலையை வகிக்கின்ற முத்தான பொறியாளர், அழிந்த விருதுக்கு அழகான வாழ்த்துரைத்த தொழிலதிபர் ஐயா துயமன பெருந்தகையே, கண்ணான சேர்பாஸ்கரா கல்வி குழுமத்தின் மண்ணில் மைந்தர் மாண்டுபல பெற்றவரே, உலகுகிற தமிழுக்கு முத்திரையை பெற்றிருக்கும் மலருகமே தமிழ்கிடலே, மணிமருத சோதரரே, நன்றியுரை சொல்லுகிற கல்மணத்தை கொண்டவரே, இந்த பொறுப்புரையை இனியே தருபவரே, அருமை தம்பிக்கு அளிக்கின்ற விருதினை பெருமையுடன் பாராட்ட பிரியமுடன் வந்தோரே, ஊராரே, அயோரே, கோவியமாமாட்சிகளே, தாராள மனத்தோடு தம்பியின் பாராட்ட அன்போடு வந்திருக்கும் அரசி மகள் தமிழரசி, என்னுடைய வணக்கத்தை எல்லாருக்கும் முதல் கூறி தேசிப்புகழ் தம்பியவர் திறமையினை பாராட்டி வாசமுதல் சோதரி நான் பாமாலை சுட்டுகிறேன். வளமான தமிழுக்கு வழங்கியுள்ள விருதான உலக தமிழ் பறவை உரிமத்தை போற்றுகிறேன். மாணிக்க நாச்சி மாட்டுடனை வழங்கியுள்ள மாணிக்க பொருட்களுக்கு மகிழ்ச்சி மிக கொள்கின்றேன். ராமநாதன் பேச்சு ரசனையிலும் தனி பேச்சு, தேவதர தமிழ் பேச்சு, தித்திக்கும் சுவை பேச்சு, மிடுக்கான தோற்றம், மிடுகின்ற சொல் சுத்தம், அடுக்கடுக்காய் வார்த்தை, அவையவர்
விருது தொடர்ந்து வரும் விளக்காக ஒளிந்திருவீர். தருகின்ற தமிழாலே தலைத்தோங்கி வாழ்ந்திருவீர். உலகம் உமை போற்றும் உயர்வுகளை பெற்றிடுவீர். பல விருது தேடி வரும் பாராட்டு மழை பெய்யும். பொங்குகிற தமிழாலும் போற்றுகிற சிறப்பாலும் மங்களமா மனிதர்களின் மகிழ்ச்சி குடிகொள்ளும். என்னுடனே பிறவாத இனியகுண தம்பி நீர் வென்று சிறப்பீர். விருதுகளால் ஒளிந்திடுவீர். என்றும்மை பாராட்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லி சென்று வருவேன் சிறப்பு. தமிழா நின்று விருதை பெற்ற தமிழே தவப்பயனே. தமிழோடான நாதன் நீங்கள் தழைந்தே வாழியவே. அமிழ தமிழை அழகாய் ஒளியும் அறிவே அறிவுற்றே. அகிலம் போற்றும் விருதுகள் பெற்றே யாரோர் வாழியவே. உமக்கு மாணிக்க ஆட்சி அருளால் உலக தம்பரமை. உயரிய விருது மாணிக்க பொற்கிளி உன்னதம் உன்னதமே. இமய திரளும் எளிதாய் கொண்ட இளைய தமிழர்களே. இன்னும் இன்னும் உயர்வுகள் பெற்றே இனியே வாழியவே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அவையோரே எனது அருமை தோழி ராமநாதன் அவர்களே, எனது பள்ளி தோழர் தியாகி ராமநாதன் அவர்களே, உங்களை எல்லாம் இந்த இனிய தருணத்தை வணங்கி அதாவது நமது ராமநாதன் அவர்கள் சாதாரண மனிதர்கள். நான் அதை நினைப்பதெல்லாம் வாழும் கணவராக, வாழும் திருவள்ளுவராக, இளங்கோவராக, அத்துணை ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் தேவபுரம். நான் இந்திய 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவரை அடையாளம் கண்டேன். அதாவது அப்பொழுது அவருக்கு என்ன வயது நீங்களே நினைவு. 20 ஆண்டுகளுக்கு அவர் சன் டிவியிலே அங்கே அவர் சிறப்பு பெற்று எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தவர். அப்பொழுது நானும் அவரை நான் தேவவாட்டையிலே படித்த சமயத்திலே அவர் தேவவாட்டை அப்படின்னு சொல்றோம். எனக்கு அவரை பார்க்கணும். அவர் முன்னுரை பார்த்தேன். பார்த்துட்டு இவருடைய புலன் தெரியல. அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன். எனது மகன் கோயிலே பாரதி கலைமன்றம் என்ற பெயரிலே ஒரு தமிழ் சங்கம் நடத்தி அந்த தமிழ் சங்கத்திலே இந்த சிறிய அப்பொழுது என்னை 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் நீங்கள் அவ்வளவு திறமை மிக்கவரை நான் அடையாளம். உலகம் முழுவதுமே அவர் பறக்கப் போகிறார் என்பது எனக்கு தெரியாது. நாம் அவரை அங்கே அழைத்து சென்று நம் தமிழ் நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எண்ணினேன். இன்று அவரால் தமிழ் பெருமை அடைகிறது. தமிழ்நாடு பெருமை அடைகிறது. நம் பகுதியே. எனவே அவர் அவரை முதலாக வெளிநாட்டு அங்கு பெருமை வேண்டும் என்ற எண்ணம் அப்போவே 20 ஆண்டுகளுக்கு அந்த அதை நான் இப்பொழுது எண்ணி பார்த்தேன். அவரை அடையாளம் காண இந்த தமிழ் மக்களுக்கு இவ்வளவு காலமாக இப்பொழுதுதான் பொருட்களை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு அதாவது தியாகி ராமலிங்கார் சொன்னார், பொறுப்புகளை கொடுக்க போது நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் இது எப்பொழுதே இருந்தாலும் சிறந்த பேச்சாளர் அத்துணை தமிழ் இலக்கியங்களையும் அவ்வளவு திறமை மிக்கவரை அடையாளம் பண்ணி இன்னும் நம் நாட்டிலே அவர் உலகமே
சென்று நமது தமிழ் மொழி இலக்கிய பேச்சாற்றலை பரப்பி கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறந்த ஒரு நமது ராமநாதன் அவர்கள் இன்னும் சிறக்க வேண்டும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக வாடிக்குடி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் திரு மோகன்லால் லட்சுமணன் செட்டியார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். அவர்களுக்கு இப்போது தியாகி நண்பர் திரு லேனா எனக்கு தெரியாது. அந்த வராளிமலை பொருத்தம்னா அந்த வராளிமலை பொருத்தம் சாட்சி சொல்லணும் அப்படிங்கும்போது நேரம் வளர்ந்து ஒரே டக்குன்னு அந்த ஜட்மெண்ட்டை அப்படியே மூடி வச்சுட்டு சரியாக சொல்லுங்க. நேருக்கு நேரம் வந்து அந்த காட்சி கொடுத்தது அந்த நேரம் அமைச்சிருக்காரு. அதை வந்து ஒரு விளக்குறாரு. அதை அப்படியே உடைந்திருக்குமாக வராளிமலை ஏற அந்த பழைய தமிழ்நாட்டில் அத்தனை கோவிலையும் ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்தி உண்மையை அதோட ராமநாதன் வெளிப்படுத்தி அதே அதுக்கு முன்னாடி எனக்கு மழையாக அலங்காரம் என்னுடைய 83 பத்திரிகையை மனப்பூர்வமாக அதை எல்லாருக்கும் தெரிகிறது. என்னை வெளிப்படுத்துவதை அப்போ வந்து நான் எல்லாரையும் நான் இதை தேர்ந்தெடுத்து போறேன். எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன். அப்போ சோதனை நான் எல்லா கண்டிப்பாக அதே மாதிரி எல்லாருக்கும் உரிமைகளை அவர் தேர்ந்தெடுத்து அப்போ ஒரு 5-6 புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வெளிப்படுத்திக்க தயாராக அவ்வளோ பேர் நெருக்கத்தோடு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாணிக்கராட்சியை நான் தேடி கண்டுபிடிச்சிருந்தேன். அப்பேற்பட்ட அந்த மாணிக்கராட்சி அவர் வந்து மென்மேலும் புகார்ந்து மேலும் அவர் நல்ல ஆதரவு நிறைய சொல்லாட்டு அவரை மேலும் காத்து தெய்வமாகிய ஐயப்பனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். நான் ஐயப்பன் அவர்களுடைய மாநில தலைவராக அதனால நான் ஐயப்பனோட நேரடியாக பேசுறதுக்கு நான் ராமநாதன் மூலமாக தொடர்பு அவருக்கு நல்ல ஆரோக்கியம் தெரியும். நீங்களும் வாழ்க்கையும் எல்லாரும் காட்டுறீங்க. நல்ல
என்னோட அடுத்த மாநாடு நடக்கும்போது அதில் வந்துவிட்டாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகளை கொண்டே இருக்கிறார்கள். எனக்கே சங்கடமாக போய்விட்டது. 5 பேருக்கு பதிய வாங்கிவிட்டால் மற்றவர்கள் யாராவது விடுபட்டு நான் போய் அந்த நேரத்தில் கேட்டேன். அந்த அளவுக்கு போய்விட்டே எல்லாத்தையும் இறந்து விடக்கூடிய நகைச்சுவையும் அவருடைய பல மாநிலங்களுக்கும் இந்தியர்களுக்கும் கண்டிப்பாக விருதுகளுக்கும் என்று சொல்லி யாரையும் உடம்பெல்லாம் கிடைத்தவர்கள் எந்த காரியங்களுக்கும் வெற்றி பெற்றார்கள். அந்த வகையிலே இந்த விழாவை மிகச் சிறப்பாக பொறுமையாக இருக்கிறார்கள். அந்த எல்லா பேரையும் அனைவருக்கும் கற்கத்தை வாய்ப்பிருக்காங்க. ஆசிரியர்கள் கற்கனை மன்னாலே எல்லாம் வாய்ப்பிருக்காங்க. மாதிரி அம்மன் துறையும் நிறைய பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரே விஷயம் அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. நம்ம பேசிக்கணும் பார்த்தோம்னா வீட்டில் சலாசனை கூப்பிட்டா அவங்க எல்லாம் செய்ய போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் சொல்லவே எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு ஆளுநர் ஒரு நிகழ்வு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்படி வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து நிறைய ஃபோன் பண்ணிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் முன்னாடியே வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஆனால் வந்து நான் ரீசெண்டாக வந்து போட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சரி ஆயிரம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ தான் அந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரியல. இந்த கதை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸலண்டான வீடியோ, நல்ல ரீச். ஒரே நாளே 30,000 பேர் பார்த்த வீடியோ வந்து ஸோ அதில் வந்து கதை வந்து எப்படி அந்த டெவலப் பண்ணாங்க எப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோ பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நிறைய கோவில் பற்றி சிஸ்டிங் தெரிஞ்சுக்கிட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் பேசுகிறதுக்கு வந்து வேற ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் பேசுறதுலாம் வளர்ந்துருவோம். ஆனால் தொடர்ந்து லாஸ்ட்டாக அப்படியே பேசிட்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு பேசுகிறதுல வெளிநாட்டில் உள்ள ஃபஸ்ட் டைம் நான் கூட பார்க்குறேன். ஸோ அவர் இன்னும் மேலும் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிறேன். காரைக்குடியில் சீக்கிரம் முக்கியமாக ஆசிரியர் வந்து ஒரு சின்ன கதையை இருக்காங்க. அதை நினைவில் படிச்சு அனுப்பிட்டாங்க. நகரத்தார் மனைவியிலே வந்த போன்றல் மற்றவர்களால் நாயகி போற்றும் வேந்தர் அரசியலும் முகத்திலும் தொழிலை பெற்ற அந்த தம்பி தேவகோட்டை ராமநாதன் இனத்திலேயே புகழ்வாயில் கூட்டு நின்றார். நீங்க நற்சொல்லெடுத்து அகிலம் வென்றார். சிறப்பில் இருக்கின்றார் இன்னும் என்றும் சிறந்திலேயே நகரத்தார் தோன்றும் நாளும் முகங்காக்கும் மாணிக்க நாட்சி சொல்ல முகவலித்த நகரத்தார் நாட்டார் மக்கள் அகங்குளிர உலகத்தில் தமிழ் பறவை அறுபட்டம் வல்லார்கள் பொக்கியோடு கவனமாக வந்த மகன் இடரவே இன்றி
தனித்துவமாய் சிறக்கின்ற இன்றைய நாளில் அகநிலைய வாழ்த்துகின்றோம். என்றும் வாழ்க. அகிலத்த நாயகமே யுத்தம் எழுத வாழ்த்தும் சீனிவாசன் இயக்குனர் சேவ் முத்துக்குமார் ஒருங்கிணைப்பாளர் மோகன் அறிவித்திருக்காங்க. பாவக்கம் சேவ் முத்துக்குமார் அவர்கள். நன்றி. என்னுடைய மாணவர்கள் சொல்லலாம். அன்புக்குரிய ரமநாதன் வந்து அவர் ஒரு சைக்கிள் வச்சிருந்தார். அவருடைய சைக்கிள் இந்த தமிழ் மொழியை நடிச்சு போகிறார். அந்த சைக்கிளை ஓட்டி ஓட்டி அவர் வந்து சாதனையை நினைக்கிறார். எந்த வேலையில் பேசினாலும் அவர் பரிசுமாக நினைத்தே கிடையாது. அப்படி அவர் பேசி பரிசுமாகி வந்த செய்தியை நாங்கள்லாம் காதலில் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, பூ மட்டுமல்ல பூவெடுத்த இடம் நடந்து நீங்கள் சொல்றது இன்னுமே எனக்கு நினைவுகள் ஒரு பஸ்ஸில் தேவோட ராமநாதன் சத்து போவது யாருன்னு நிகழ்வுகள் நடந்து பஸ்ஸில் வரும்போது எங்களை வார்த்தை சாதனை மறக்க முடியாது. வார்த்தை எனக்கு நினைவுகளுக்கு பூவை மட்டுமல்ல பூவெடுத்த இடம் நடந்து நீங்கள் சொன்னீங்க எனக்கு நினைவுகளுக்கு சொன்னார். அதுதான் அவருடைய உயர்வு காரணம். எல்லாருக்கும் நன்றாக முதல் அவர் உலகம் செல்வதை செல்வதை கைவிட்டு சொல்லுவார். அந்த பெருமையை இன்னைக்கு அவருக்கு உயர்த்தி கொடுத்ததுன்னா அவருடைய வழிகளை உயர்த்தி கொடுத்தது. இந்த உயர்வுக்கு வந்து அவருடைய உழைப்பை அவர் உயர் உச்சத்தில் இருந்து நடந்து நினைப்பது என்று அம்மா சொல்லுவாங்க. நாயகி நாராயணி சாயகி சாமி சங்கரி சாமனை சாதனை சுவாயி மாணவி வாராய சுமி மாணவி என்று ஆயதி யாருடையார் சரணம் அறநன்மையை சொல்லும்போது எல்லா ஊர்களும் இறைவனுக்கே என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து எனக்கு கிடைத்த பெருமை நாம் அவர் மீது இருந்த அன்பு மட்டுமல்ல, அவருடைய உழைப்பினால அவருடைய பணியினால அவருக்கு கிடைத்த இந்த பரிசு வந்து இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ராமநாதன் எப்போதுமே சீரும் சிறப்பான வாழ வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே அவரை வாழ்த்தி அவருடைய சந்ததிகள் மேலும் மேலும் உயர வேண்டும். அவருடைய பணிவு என்றுமே அவர் நினைத்த போது நாள் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நீதியரசியாக மாநிலராட்சி நாம் வழங்கி விடுவதாக சொன்னார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இவர்கள் அங்கேயே ஒரு நீதியரசியை அனுப்பி விடுகிறார்கள். சேலத்தை சொந்தங்களாக கொண்டு சிவகங்கையிலேயே நீதியரசி நாடகத்திற்கெல்லாம் ஒரு குழந்தை வழக்குகளுக்கு தீர்ப்படைய நீதிபதி மோகனாமன் அவர்கள் அறிவித்திருப்பதை நாங்கள் ஆரம்ப வருகிற தகவல்களோடு அம்பிகைகளை ஆறாக நினைக்கிறோம். அதனால உள்ள சிறப்பு என்ன, அம்பிகையே ஒரு நீதியரசியாக இருப்பவர். எத்தனையோ ஆண் நீதிபதிகள் வந்திருக்கலாம், ஆனால் அம்பிகையை ஒரு பெண் நீதிபதியே அனுப்பியிருக்கிறார். இந்த இடத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப அந்த நீதிபதிகள் விருப்பமாக அம்பிகையுடைய வசமாக அவரை வந்து மகிழ்கிறோம். இந்த அருமையான சூழலில் எவ்வளவோ சிறப்புகளை சொல்லலாம், ஒன்றே ஒன்றுதான் திருவிழாக்கு வழிபாடு. அந்த இடத்துல வந்து 3 விஷயம் இருக்கும். எதிரையும் சிரிச்சி எதிரையும் சிறியும் சீக்கிரம் அந்த இடத்து ஒழியும். எதிரையும் சிரிச்சி வேகமாக சொல்லி பார்த்தா வந்து தெரியும். எதிரையும் சிரிச்சி எண்ணெய் திருச்சி எண்ணெய் திருச்சி எண்ணெய் திருச்சி. ஒவ்வொருவரும் தன்னை திருச்சி கொண்டால் வாழ்வு விளக்கை போல ஒழுங்காம் என்பதுதான் திருவிழாக்கு நமக்கு சொல்லுகிற தத்துவம். கைகட்டி 5 பேர் போட்டு நன்றிகளை உரைத்தாக்கி நல்ல உற்சாகமாக இருக்கிறார். இந்த விழா அத்தனை பேர் நண்பர்கள் மிக சிறப்பாக பெருமக்கள். எனக்கு இந்த ரொம்ப சிறப்பு தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனையோ கோயில் நான் போயிருக்கிறேன். ஆய்வு அடிப்படையில் போய் பார்க்க போயிருக்கிறேன். ஆனால் நான் வராத கோயில் இங்கே கன்றமாணிக்கத்தில் திருச்சி கோயிலும் இந்த 3 மாணிக்க அந்த இடத்துல. ஆனால் இந்த அம்பிகை அதிகமே அழைக்கிற போது மாணிக்க பொருட்களோடு அழைக்க வேண்டும் என்று அம்பிகை விரும்புகிறார்கள் என்றோ இத்தனை உறவுகளையும் அழைத்துக் கொண்டு விரும்பினார்கள் என்றோ தெரியவில்லை. இந்த நல்ல வாய்ப்பு நீதியரசி மூலமாக எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்குகிறார். இது எல்லாவற்றிற்கும் காரணம் இவர் உயிருக்கு மேலான அன்பு வைத்திருக்கிற வயதின் பெரிய தந்தையாருடைய நண்பர் பாசத்திலேயே தியாகியே ஆனந்த பெரியார்தான் இந்த அத்தனை பாராட்டுகளுக்கு உரிய மனிதர். அதனால்தான் எல்லாரும் ஆசைப்படணும்.
அந்த இடத்துல மிக சிறப்பாக விழா மண்டலிலே ராஜாவுடைய திரு கணேசன் அவர்கள் இந்த குரல் ஆலயத்தில் ராஜாவுடைய அனைத்து நண்பர்கள் இந்த மிகச்சிறந்த மாநில பொருளில் இதில் வழங்க வேண்டும் என்ற தாராள உள்ளத்தோடு வழங்கியவர் சேது குமரன் என்ற அற்புதமான மனிதன் பெயரை கொண்ட சேது குமரன் அவர்கள். நான் அவர்களெல்லாம் பார்த்து மகிழ்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நல்ல தமிழை பார்த்து பெரிய அரசு விருதுகளெல்லாம் எதிர்பார்த்து கொடுக்கிற மத்தியில் நான் எந்த விருதுகளையும் நோக்கி பயணிக்கிற ஆள் இல்லை. எதை செய்யலாம் மிக சரியாக உழைத்து எப்படி அவர்களான தகவல்களை தேடி திட்டமிட்டு எப்படியாவது மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பழைய அறிவு விஷயங்களை தேடி 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 இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவன் அந்த உழைப்பிற்கு இந்த மாநில ஆட்சி எனக்கு ஒரு பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் நான் கருதுகிறேன். அந்த நல்ல ஒரு சூழலில் ஒரு பேப்பர் பறக்காமல் இருக்கிறது, ஒரு பேப்பர் வெளியே வைப்போம் பார்த்தியா, அந்த பேப்பர் பறக்காமல் இருக்கும் ஒரு நாளைக்கு சும்மா வச்சு பண்ணணும். ஆனால் நம்ம எதையாவது ஒரு விலையில அந்த இதில் பறக்காமல் இருக்கிறது நம்ம பாதையிலே பயணிக்கிறதுக்கு நேரம் வைக்கிற பேப்பர் வைப்பதாக உலக தமிழ் பாதைங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இதிலே என்ன பயணிக்கலாம், ரொம்ப பறக்காமல் அப்படியே பயணிக்கணும். அதனால நம்ம ஒழுக்கமைக்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப சிறப்பு. என்ன மோகனாம்பாள் என்ற அம்பிகையின் குடும்பமாகவும், லட்சுமி என்று அஷ்டலட்சுமியுடைய உருவாகவும், மதுரையுடைய மீனாட்சி என்ற தமிழரசியாகவும், எல்லா முதற்குறவான அழகிக்குள்ள செல்வமானவர்களும் எத்தனை சிறப்பு வைப்பார்கள். இந்த விழாக்களில் மழலையப்பனும் என்னுடைய பெயரையே கொண்டிருக்கிற ராமனவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் தமிழாக இருந்த நடமாடும் அந்த கற்பகமூர்த்தியின் அளவை பெற்று நமக்கு தரக்கூடிய அதுவான மாமனிதர் ஐயா திரு சிவஸ்ரீ விகாஸ் பண்ணா காசி முதல் ராமேஸ்வரம் வரை இந்த ஆலயங்களுக்கு தொடர்பு காட்டிய ஒரே தமிழர் என்ற பெருமைக்குரிய பிச்சை கோட்டைகள் கடலாக இது கிடைத்ததால் ஆளுநர்களுடைய பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். அந்த வகையில் என்னுடைய அருமை நண்பர்கள் கண்ணப்படம் அவர்கள் ரொம்ப பண்பாக இருக்கு. அதை பார்த்தா பயமா இருக்கு. அந்த பத்திரிகையில பயம் போடுறவங்க முதல்ல இந்த பயத்தை தான் பார்ப்பாங்க. எதையும் வாங்க பத்திரிகை யாரும் வராங்களா அதெல்லாம் வாங்குறது இல்லை. 4 மணிக்கு கொடுத்தா 3:59 3:30 முன்னாடி வந்து கதவை திறந்து போயிட்டே சொன்னாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதே போல அவரோட நெருக்கமாக அவர் நேர்மாறான ரொம்ப அற்புதமான மனிதர் திரு எஸ்எல்சி சரவணன் அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு வந்து சேர்ந்தார். ஒரு அற்புதமான மனிதர் பத்திரிகை முன்னாடி கொடுத்தார். அற்புதமான மனிதர். அதே போல பஞ்சாபு சாத்தவர்கள் நல்ல உயர் பதவிகளெல்லாம் பெறுவதற்காக அங்கீகாரம் வந்துதான் அவரை நான் வாழ்த்துகிறேன். அருமையனன் பின்னாலேயே புகழ்மிக்க மகாகவி பாரதி பாடலிலே இந்து மதமான சங்கத்தினுடைய தலைவர் திரு ராமநாதன் மோகன் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் தமிழ் சார்ந்த இந்த அமைப்புக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். அண்ணன் வந்ததை அதே போல இந்த நிகழ்ச்சியோட நண்பர்கள் நிறைய பேர் மாணவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் நல்ல வயதிலே தெரியல என் தந்தையாருடைய தோழர் சண்முகம் என்ற பெயர் கொண்ட சண்முகநாதபுரத்தையே சார்ந்த ஆங்கில கலைஞர் வாழ்த்தா பெருமையாக கருதுகிறேன். பெருமக்கள் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். அருமை நண்பர்கள் யாசாலி ரத்னா சுப்பு அவர்கள் எழுதுகிறார்கள், அடைக்கமன் எழுதுகிறார்கள், ஆட்சியாட்சி கணவர்கள் ஆட்சியாட்சி பண்ணியிருப்பார்கள். எத்தனையோ பெருமக்கள் எல்லாத்துக்கும் மேலாக இந்த நிலைகளை மிக அழகாக மண்டலத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. நோய்கள் நடந்த கடவுளை இது ஏன் சீனிவாசன் அறநிலைத்த கடவுளை கொடுத்து வாழ்க்கிறது அற்புதமான நிகழ்வு. அதே போல அவர்கள் அருமை நண்பர் சிவகி செல்லல் காரைக்குடி ராமசாமி அவர்கள் அற்புதமான அன்பாளர்கள் அவரை தெரியும். அதே போல ரொம்ப மகிழ்ச்சி வேணா இத்தனை வந்த இடத்துல வாரங்கி வந்த இடத்துல டைம் வந்து மாதிரி அந்த கால கடவுளே வந்து இந்த மாதிரி கடவுள் கால கடவுள் கொடுத்து அவர்கள் அது மாதிரி காலத்துக்கு இதெல்லாம் போற கடவுளுக்கு எத்தனை சிரமம் அவர்கள் இப்படி ரொம்ப அற்புதமான மனிதர்களாக வந்து சொல்றாங்க. அருமை நண்பர்கள் தமிழ் தயாரன் அவர்கள் அருமை நண்பர்கள் எல்லாத்துக்கும் இளையத்தை முடித்தவர்களுடைய உடம்பு சரண அருமை நண்பர்கள் மூசார் எல்லாம் அவர்கள் இளமையிலேயே நம்ம நகரங்களில் வந்து சர்ச்சையாளர்கள் அருமை நண்பர் பார்த்துக்கிறோம். அவங்க வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருமையான சூழல் இத்தனை பேர் வந்திருந்தாலும் தமிழ் வாழ்த்துவதற்கு வள்ளுவர் வராமல் இருக்கலாமா? அதான் வள்ளுவர் வந்துட்டார். வள்ளுவர் அண்ணாமலை ரொம்ப சிறப்பான பெருமக்கள் நீங்க எழுதிருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலாம். வாலியில் ராம் மீனாட்சி அவர்கள், திரு முருகேசன் அவர்கள், அருமை நண்பர் வாலியில் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவருடைய பேரை நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டும்.
ரொம்ப அற்புதமாக பேசினார். நான் பிறகு சொல்ல வேண்டும். அடுத்து ஸ்ரீராம் சென்ற அரசனுடைய தாய்க்கு பெற்ற தாய் சகோதரி சகோதரி நல்ல பிள்ளைகள் எவ்வளவு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வாழ்க்கையில நடக்கிற சூழலில் நான் கல்வி வாழ்வில் என்ன பண்ணி ஆட்சியர்கள் நடவடிக்கை ஆட்சியர்கள்னா அரசியலோட கல்வியில படித்து வளர்ந்தாங்க. அந்த அரசியல் வாழ்க்கையை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதே போல யூனிவர்சிட்டி அவருடைய பேரணி வந்ததில் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப விஷயம். ரொம்ப சில பேர் ரேவா சொல்ல நிகழ்ச்சி நிறைவே போகுது. நான் முதல்ல துவங்கியில வைரம் செய்திருக்கீங்களா அவருடைய அது சிறப்பாக ஆட்சி நல்ல பேசி நிறைய அவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி பேசுகிறேன். உண்மைதான் இது போன்ற பரிசு இது போன்ற விருது எல்லாம் கொடுக்குறீங்கன்னா விருதுங்கிற வார்த்தையில பின்னால படிச்சு பார்த்தா தெரியும். விருது பின்னாடி படிச்சுவாங்க துருவி பார்த்துதான் வாழ்க்கை கொடுப்பாங்க. சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த விருதுகளை சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் அமைதியுடைய இந்த இடத்துல இந்த ஸ்தானத்துல இந்த பரிசை கொடுத்ததுல பெரும் பாக்கியமாக வாழ்க்கைப்படுத்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி. நேர பேசணும் ஆசை இடம் இல்லை. திருவிழாக்களுக்கு அதாவது இதை இடம் கொடுத்து தமிழுக்கும் தமிழுக்கும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று கூறிய இந்த அற்புதமான உணர்வுகளுக்கு அறநிலையத்தை கடவுள் கொடுக்கிறார்கள். அவர்களால் ஏற்பார். அதனால் மிக நன்றி. அடுத்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி ரயிலை கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய திருவள்ளுவரை பற்றி இந்த வாய்ப்பளித்த பெருமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் நன்றியுடையவராக இருந்த இந்த மனம் என்றைக்கும் அம்மாவுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை பற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல் முன்னேற்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். Aishwaryam Savings Scheme. Meenu Subbaiah Diamond.